Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல குறைவான நேரத்திலே ஆரோக்கியமான கேரட் பாயாசம் வீட்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நல்ல கிரீமியா எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த பாயாசம் செய்யிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. குறைவான நேரத்திலே செய்து முடிக்கலாம். டேஸ்ட் வேற லெவலா இருக்கும். எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை இப்போ நம்ம எப்படி செய்யிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு panல 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. கூடவே 10 போல முந்திரி பருப்பை சேர்த்துட்டு அந்த முந்திரி பருப்பு பொன்னிறமா ஆகுற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ இதை நெய்யை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். மறுபடியும் அதே பேன்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அடுத்ததா 1/4 கிலோ கேரட், அதாவது 1 கப் அளவுக்கு கேரட்டை நல்லா பூ போல துருகி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அந்த கேரட்டை நல்லா நெய்யிலே வதக்கிக்கங்க. ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கிக்கங்க. அப்போதான் அந்த கேரட்டோட பச்சை ஸ்மெல் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சிட்டு ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஏன்னா காய்ச்சாத பால் இந்த மாதிரி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலை சேர்க்கும்போது உங்களுக்கு பால் திரியாமல் இருக்கும். அதே மாதிரி பால் கொஞ்சம் திக்கான பாலை பயன்படுத்தினீங்கன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிக்கிட்டோம். அப்போ தான் அந்த கேரட் அந்த பாலில் நல்லா வெந்து உங்களுக்கு நிறமும் நேச்சுரலான ஒரு கலரும் கிடைக்கும். அதில் அடுத்ததான் நான் ஒரு 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு லைட்டாக வெந்நீர் ஊற்றி ஒரு 15 நிமிஷம் போல் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய அந்த தோலை மட்டும் நீக்கிடலாம். நீக்கிட்டு அந்த பாதாம் முந்திரி ரெண்டுத்துமே மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. இதுதான் உங்களுக்கு அந்த க்ரீம் டெக்ஸ்சரை கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்திருக்கு. அந்த கேரட்டும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்க அந்த பாதாம்லாம் இருக்குல்ல, அதை சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓரங்களில் லைட்டாக ஆடப்படுகிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து விட்டுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி நல்லா திக்காக க்ரீமியாக மாறி வர ஆரம்பிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது. இதில் நீங்கள் மில்க் மெய்டு இந்த மாதிரிலாம் சேர்க்கணுன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம நட்ஸை அரைச்சி சேர்த்துருக்கோம்ல, அதுவே உங்களுக்கு நேச்சுரலாக நல்ல ஒரு க்ரீம் டெக்ஸ்சரை கொடுக்கும். கடைசியாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, அடுத்ததாக நெய்யில் வறுத்து வச்சுருந்தாலும் முந்திரி பருப்பு, அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், மணக்க மணக்க சுவையான கேரட் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே வீட்டில் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நேரம் எடுத்துக்காது, சீக்கிரமாக செய்து முடிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.